ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அஞ்சு பழனி. நீங்கள் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க பார்த்தீங்கன்னா, இந்த நாள் எனக்கு எப்படி போக போகுது அதான் நீங்கள் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்னோடய முதல் வேலையே ஊறப்பட்ட பாத்திரம் இருந்துச்சுங்க. அந்த பாத்திரத்தை தேய்க்கிறது தாங்க என்னோடய ஃபஸ்ட்டு வேலையாகவே இருந்தது. நல்லா பாத்திரத்தை எல்லாத்தையும் தேய்ச்சி கழுவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நான் சமையலுக்கு ஆரம்பிச்சிட்டேன். ஒரு வழியாக பாத்திரம் தேய்ச்சி முடிச்சிட்டேங்க. கையோட ஒரு நல்ல காஃபி போட்டு குடிச்சிட்டு தம்பிக்கு மார்னிங் வந்து சர்லாக் போட்டுட்ருக்கேன். சர்லாக் தான் நான் அவனுக்கு கொடுக்க போகிறேன். காலையில் அவனை சாப்பிட வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா தூங்கி அப்போ தான் எழுந்திருப்பான். கொஞ்ச நேரம் விளையாடிட்டு விளையாடிட்டு அந்த மூட்லேயே இருப்பான். சாப்பிட மாட்டான், ரொம்ப சேட்டை பண்ணுவான். அந்த ஃபஸ்ட்டு வாய் நம்ம டேஸ்ட்டு காமிக்கிறதுக்குள்ளே பாடாக படுத்திடுவாங்க. அந்த ஃபஸ்ட் வாய் டேஸ்ட் பார்த்துட்டானா அதுக்கப்புறம் ஊட்டிக்க ஆரம்பிச்சிருவான். தீரனப்பா வேலைக்கு கிளம்பிட்டாங்க. நான் இதுக்கப்புறம் தான் டிஃபன் செஞ்சு நான் சமைச்சு சாப்பிடணும். இன்றைக்கி டிஃபன் பார்த்திங்கன்னா தோசையும் கார சட்னி தாங்க செஞ்சுருந்தேன். சாப்பிட்றது எடுக்கலன்னு சொல்லிட்டு ஃபோனை அங்கே வச்சுருந்தேங்க. அதுக்குள்ளே அந்த ஃபோன் எடுக்கிறதுக்கு அவன் ஓடி வந்துட்டான். கூடவே அவனையும் உட்கார வச்சு அவனுக்கு கொஞ்சம் கையில் தோசை கொடுத்து அவனையும் கொஞ்சம் சாப்பிட வச்சேன். டிஃபன் சாப்பிட்டதுக்கப்புறம் லஞ்சு தாங்க ரெடி பண்ணணும். தம்பியை கொஞ்சம் வாக்கரில் போட்டுட்டு அவன் கையில் எட்டுற மாதிரி கொஞ்சம் டாய்ஸ்லாம் கொஞ்சம் டிவி முன்னாடி வச்சுட்டு நான் சமைக்க ஆரம்பிச்சிட்டேங்க. நம்ம வீட்டில் இன்றைக்கி வந்து முட்டை குருமா, அதாவது வெவிச்ச முட்டை போட்டு குருமா தாளித்து ஊற்றுறதாங்க. குழம்பு நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் வந்து வெடிச்ச முட்டையை கட் பண்ணி அதில் போட்டுற வேண்டியதாங்க. அதோட குழம்பு வந்து முடிஞ்சிருச்சு. தம்பி அதுக்குள்ளே எழுந்துட்டான். அவங்க அப்பா வர டைம் ஆகிடுச்சு. லஞ்சுக்கு அவங்க அப்பா வந்திருந்தாங்க. அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு தம்பி அதுக்கப்புறம் குளிப்பாட்டிட்டு நானும் ரெடி ஆனேங்க.
அவ்வளோதான். தம்பி தூங்கிட்டு இருக்கான். அவன் தூங்கிட்டு இருக்கட்டும், நம்ம போய் மிச்ச வேலையை பார்க்கலாம். கொஞ்சம் துணி இருக்குது, அது கொஞ்சம் துணி போடணும் மிஷினில். அதுக்கப்புறம் நைட்டுக்கு என்ன சமைக்கணும் பார்க்கணும். ஏன்னா குருமை குழம்பு வந்து காலி ஆயிடுச்சு மதியானத்துக்கு. இப்போ நைட்டுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. மழை பெஞ்சிருக்கு வெளியில். சூப்பராக இருக்கு. மிஷினில் போட்டுட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து வீடு தாங்க க்ளீன் பண்ணணும். வீடு ஃபுல்லாக டாய்ஸ் போட்டு வச்சுருக்கேன் அந்த தீரு பையன். நேற்று போட்டிருந்த துணி வந்து நல்லா காஞ்சிருந்தது. அது கொஞ்சம் எடுத்து நல்லா மடித்து வச்சுட்டு இருந்தேன். உள்ளே பார்த்தா ரணதிரன் எழுந்து உக்காந்துட்டு இருந்தான். அவனை கொஞ்சம் தூக்கிட்டு வந்தேன் நான் இப்போது. Welcome back to my channel. Ranadhiran. எனக்கு இந்த நாள் ரொம்ப நல்லாவே போச்சுங்க. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.